நம்ம வீட்டில் டீனேஜ் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே பொதுவாகவே அந்த வீடும் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டீனேஜ் பசங்க இருக்கிற வீட்டில் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ரியல் செலவை தான் இன்றைக்கி நான் கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டு ஆர் இஎம்ஐ. ஓன் ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் ஒரு 3000 ருபீஸ் தேவைப்படும். அப்படி இல்லை நம்ம ரெண்டட் ஹவுஸில் அதுவும் சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா 5 to 12 வரைக்கும் நமக்கு ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிராசரிஸ் அண்ட் ஃபுட்டு. 4 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா 10,000 14,000 வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஸ்நாக்ஸு, மில்க்கு, ஃப்ரூட்டு இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் நான்வெஜ் கூட நம்ம சேர்த்திக்கலாம். பட் மட்டன் எல்லாம் இது எடுக்கும் போது ஒரு 2-3 டைம் அது கட்டுப்படி ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு அண்ட் டியூஷன். ஸ்கூல் பசங்க அப்படின்னா கொஞ்சம் செலவு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் இருக்கும். பஸ் பாஸ் ஃபேரு அந்த மாதிரி குட்டி குட்டி செலவுகள் தான் வரும். குட்டியாக ஒரு பேக்கெட் மணி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே காலேஜ் போகிற பசங்க அப்படிங்கும்போது 5 to 10 வரைக்குமே நமக்கு வந்துடும். இதில் ஃபீஸு, ட்ராவல், அதுக்கப்புறம் பேக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான செலவுகளை இதில் தனித்தனியாக பிரித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா என்னோட 7,000 ருபீஸுக்கு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டீனேஜுக்கு பசங்களுக்கெல்லாம் இது செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரியல் செலவு என்ன அப்படிங்கிற சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதா இல்லை இதை விட கம்மியாக செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க. ஒரு தெளிவாக கூட நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஒரு வீடியோவாக மற்றவங்களுக்கு கூட கொடுப்பேன். ஓகே, இந்த மாதிரி செலவுகளை கூட நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டாக நான் அந்த வீடியோவை போடுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அண்ட் பெட்ரோல். நம்ம வெளியே போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற வண்டிகளுக்கு அதுக்கு பெட்ரோல் போட வேண்டிய செலவு 2,000 to 4,000 வரைக்கும் நம்மளுக்கு அது மந்த்லி கணக்கு வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் அண்ட் இன்டர்நெட். நம்ம வீட்டில் ஒரு 2-3 ஃபோனு இல்லை அப்படின்னா ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோனு இல்லைனா ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ருபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு செலவாகும். அதை தாண்டி கூட 4 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஒய்ஃபை அப்படிங்கும்போது அது போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா இபி, கேஸ், வாட்டர். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி 2,000 to 3,000 வரைக்குமே செலவாகும். இது எல்லாமே ரியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். செவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிளாத் அண்ட் பர்சனல் கேர்ஸ். நமக்கு தேவையான சில கிளாத்ஸோ மந்த்லி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். மந்த்லி எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ஒவ்வொருத்தருக்காக ஏதாவது ஒன்று வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் கேர் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமான சில பொருட்கள் ஏதாவது நம்ம பாடி வாஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில குட்டி குட்டி ஐட்டங்கள் வாங்கும்போது அதுக்கு மட்டும் ஒரு 1,000 to 2,000 வரைக்குமே நம்மளுக்கு செலவாகும். எயித் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட், ஓடிடி, அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மந்த்லி 1,000 to 3,000 வரைக்கும். 1,000 எல்லாம் வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரேன்னா சுத்தமாக 4 பேர்த்துக்கெல்லாம் பத்தாது. ஸோ 1,000 to 3,000 ருபீஸ் வரைக்குமே செலவாகும். நைன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது 1,000 ஒரு 2,000 வரைக்கும் நம்ம இதுக்காக சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இது செலவாகும், இதை கூடையும் செலவாகும், இல்லை குறையும் செலவாகும். அந்த டைமில் இதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் செலவு பண்ணல அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டைம் போஸ்ட்பாண்ட் ஆயிரும். நமக்கு ஏதாவது அது யூஸ் ஆக போகுது. ஏதாவது பெரிய நம்ம சம்டைம்ஸ் ஃபுல் பாடி செக்கப் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த அமௌண்ட் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னா 25 40 வரைக்குமே நம்மளுக்கு செலவாகும். இதே ஓன் ஹவுஸ் அப்படிங்கும்போது 18,000 30,000 வரைக்குமே நம்மளுக்கு செலவாகும். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சிலங்க இதில் நிறையாவே குறைச்சிக்கிட்டு இதை
அவங்களோட சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,000 செலவே வருது அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி வந்து ஒரு 70,000 ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஸோ நான் எதுக்காக இந்த சின்ன சின்ன ₹1,000 ₹2,000 ₹7,000 இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அந்த 7,000 ரூபாயில் 40,000 60,000 70,000 சம்பளம் வாங்குறேன்னு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த பேக்கேஜ் வந்து கம்மியாக இருக்கிற ஒரு 25,000 தான் மந்த்லி வாங்குகிறோம், இல்லை 20,000 தான் வாங்குகிறோம் அப்படின்னா இதை வந்து அவங்க ட்ரை பண்ணி கூட பார்க்க முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் ஒரு சில வீடியோ வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட் மாதிரி போட்டுட்ருக்குறேன். எதில் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதில் செலவு அதிகமாகுதோ அதை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு எஸ்டிமேட் நீங்கள் தான் போட்டுக்கணும். ஆனால் இதுக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது அந்த 7,000 ருபீஸ்க்கு. எனக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இது நிறைய பேர்த்துக்கு கனெக்ட் ஆகுது. நிறைய நமக்கு வந்து சேலரி பேக்கேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் பேசுகிற மாதிரி இருக்குது. எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த பேக்கேஜ் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இதெல்லாம் எங்களுக்கு ஆகவே ஆகாது, இருந்தாலும் எங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீட்டுகளில் இருக்கும் இல்லைங்களா? அவங்களும் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை குட்டியாகவோ இல்லை ஒரு ரஃபாகவோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரியும் வந்து செலவு பண்ணுறாங்க, இப்படியும் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கூட ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதுலேயும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போகிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து தெரியல. எல்லாமே கம்ஃபர்டபுளாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லா சமயமே எல்லா வீட்லேயும் கம்ஃபர்டபுளான ஒரு செலவு வந்து நடக்கவே நடக்காது இல்லைங்களா? அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ மெயினாக எடுக்கிறதுக்கான காரணம் அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறம் ராகியும் கூழுமே குடிச்சிட்டு வீட்லேயே இருங்க, அப்போ வந்து எதுவுமே செலவாகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸான வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற செலவுகளை நோட் பண்ணுறதுக்கும் இல்லை எதை கம்மி பண்ணுங்கிற ஏதோ ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸுக்கான ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் அவங்கள தப்புன்னு சொல்ல வரல. அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்க வந்திருப்பாங்க, நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் போனதுனால அதோட ஆதங்கத்தில் அந்த கமெண்ட் பாக்ஸில் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. ஸோ இப்போ சொன்ன இந்த ரெண்ட்டு, இஎம்ஐ, க்ராசரிஸ், ஃபுட்டு, ஸ்கூலு, காலேஜு, டியூஷனு, ட்ராவல், பெட்ரோல், மொபைல், இன்டர்நெட், இபி, கேஸு, வாட்டர், கிளாத்ஸு, பர்சனல் கேர், என்டர்டெயின்மெண்ட், ஓடிடி, அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி, இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா மோட்டிவேட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை கீழே ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நான் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக உந்துதலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.